75 வருடங்களுக்கு முன்னால் குரூஸ்பர்ன் சிலை அருகில் ஆரம்பிக்கப்பட்ட வேலவன் ஸ்டோர்ஸ் என்ற ஜவுளி ஸ்டோர் தொடர்ந்து வேலவன் சில்க்ஸ், வேலவன் ஹைப்பர் மார்க்கெட், வேலவன் ஸ்கூல்ஸ், வேலவன் ரியல் எஸ்டேட் என்ற தென் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர். வேலவன் குரூப்ஸ் ஃபவுண்டர் ஆனந்த் அவர்களை வரவேற்று சிறப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆனந்த் சார் அவர்களை ஒரு சிறிய வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து கோவில்பட்டி மக்களுக்கும் என் இனிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விருந்தினராக அழைத்த பாபு சார் 25வது ஆண்டு விழா, அதாவது நிறைவு விழா முடிஞ்சு 26 கால் வச்சுருக்கிறாங்க. சாரை வந்து எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். சாத்தூர் ஸ்ரீ லக்ஷ்மி பிரஸ் ஹீரோ ஃபார்மில் வேலை பார்க்கும்போது கடைக்கு வந்திருக்கிறாங்க. ஆர்டர் இருக்குதோ இல்லையோ சிரிச்ச முகமாக பேசுவாங்க. அது வந்து சாரோட பெக்குலியர். அந்தளவுக்கு எத்தனை வாட்டி இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டாலும் திரும்ப சார் வந்து அலைஞ்சு கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஆர்டரை வாங்கி எங்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு போய் அது சக்ஸஸாக பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி கோவில்பட்டி உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்கள்லேயே மதுரைக்கு அடுத்தாப்போ அபரித வளர்ச்சி வந்து கோவில்பட்டி தான். அதாவது இப்போது தூத்துக்குடி வந்து மாவட்ட தலைநகரம், அது ஒரு பக்கம் கடல். பட் கோவில்பட்டியை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி ரேப்பிட் டெவலப்மெண்ட். உதாரணமாக ஒரு 10 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப தூரம் போகிற ட்ரெயின் சொல்லி அது கோவில்பட்டி ஸ்டாப்பிங் எடுத்து விட்டாங்க, ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே அந்த ஊருக்காரங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, போராட்டம் பண்ணி அதுக்கு மேலே வரைக்கும் டெல்லி வரைக்கும் முன்னாள் எம்பி அவர்கள் மூலமாக அது உடனே இந்த 10 நாளில் திரும்ப அந்த ட்ரெயின் நின்று போச்சு. அதே மாதிரி இப்போ வந்தே பாரத் போன மாதம் இந்த கோவில்பட்டியில் ஊரில் நின்று போகுது. அதே மாதிரி எடுத்த காரியத்தை லட்சியமாக இருந்து முடித்து சாதிக்கிறதுல இந்த கோவில்பட்டிக்காரங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம். சார் அதே போல் தான் இப்போ பார்க்குறோம். இதில் வந்து தன்னை விட்டு ரிலீவ் ஆகி போன ஸ்டாஃபுக்கு குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. உதாரணம், நம்மகிட்ட ரிலீவ் ஆகி போகிறவங்களாம் நம்மளோட ரகசியங்கள் வெளியே போகும், நம்மளோட ஃபார்முலா எல்லாமே வெளியே போகும்னு எல்லாருமே ஒரு சங்கடமாக தான் இருப்பாங்க. பட் சாரை வந்து அதை கூப்பிட்டு பாராட்டி அதை பரிசளிக்காங்கன்னா இன்றைக்கி தான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி 25 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம், 100 வருஷத்தையும் இந்த நிறுவனம் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். சாரோட பிள்ளைங்களை கண்டிப்பாக வழிநடத்தி நடத்துவாங்க. கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஆனந்த் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க கணேஷ் பேக்கரி உரிமையாளர் மிஸ்டர் ரவிமாணிக்கம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது ஒரு கோவில்பட்டியுடைய முன்மாதிரி. அதாவது இன்றைக்கி தொழிலில் எந்த அளவுக்கு சாதிக்கலாம், எப்படிலாம் பண்ணலாம்னா அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டால் சொல்லிடுவார் உடனே. அவர் ஒவ்வொரும் எந்த பக்கம் தீக்குச்சி உரசினாலும் பிடிக்கிற மாதிரி பாபனுடைய பவர். ஆமாம், நாங்கள் சாதாரணமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது ஒரு சிடி வாங்கணும். சிடி வாங்கிட்டு அதுக்கு ரூபா கொடுக்காமல் போயிட்டோம். அப்போ போய்கிட்டு இருக்கும் போதே காரில் போய்ட்டு அவர் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் உடனே பேசியாச்சு. இந்த மாதிரி உடனே அடுத்து அங்கே அவருடைய சகாப்தம் அங்கே தான் ஆரம்பித்தோம். டெம்பிள் சிட்டிக்குன்னு ஒரு சப்ளையை உருவாக்கி இன்றைக்கி அவங்க ஃபுல்லாக இன்றைக்கி பாபனுடைய கைராசி அதான். இன்றைக்கி உங்கள் வளர்ச்சி எங்கள் கைராசின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எந்த அளவுக்கு அவருடைய படிக்கட்டை ஒவ்வொரு படியாக ஏறி வந்திருப்பாருன்னு எனக்கெலாம் என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு 96 அவர் மேரேஜும் அதே டேட்டில், என் டேட்டும் அதே டேட்டு 23/6/96 அதே மேரேஜ். அவருக்கு ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கு, எங்களுடைய நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நண்பர்கள்லாம் ஒரு தொழில் ஸ்தாபனத்தை எந்த மாதிரி நடத்தணும்,
கூட பணியாளர்களை எப்படிலாம் வச்சுக்கிடணும், என்ன மாதிரி வளர்ச்சிக்கலாம், நம்ம வளரும்போது அவங்களும் வளரணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு இன்றைக்கி கோவில்பட்டியில் அடையாளமாக வச்சுருக்காங்க. இதை பார்த்து இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்காங்க. கோவில்பட்டியில் 2020 ஆரம்பிக்கப்பட்ட கடல் மிட்டாய் கம்பெனி வந்து இன்றைக்கி சாதாரணமாக இல்லை, உலகம் பூரா இன்றைக்கி போகிற அளவுக்கு இன்றைக்கி மலேசியா எல்லாமே இன்றைக்கி அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே கம்பெனி இன்றைக்கி 2030 நம்ம ஒரு ஏர் பஸ் மூலியமாக இங்கே போவோம், கண்டெய்னராக போக போகுது ஏசியா கண்டைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பு எல்லாருமே இங்கே ஒரு டீமு, அதாவது நம்ம ஒரு தலையினா முதுகெலும்பு நீங்கள் தான், அந்த முதுகெலும்பு செடியாக இருக்கிறது தலை எவ்வளோ நாளும் ஈஸியாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவர் உங்களை பார்த்துக்கிறாரு, நீங்கள் அவரை பார்த்துக்கிறீங்க. இதே மாதிரி தான் எங்கள் நிறுவனமும் அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி கோவில்பட்டி ஒரு அடையாளமாக காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்கிய ரவிமாணிக்கம் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சாருடைய ஃபேமிலி மெம்பர், சாருடைய சகோதரி திருமதி ராணி சிவகுமார் அவர்கள் சாருக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் நல் உள்ளங்களுக்கு வணக்கம். என் சகோதரர் ஆசியா ஃபார்ம்ஸ் ஜி பாபு பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர உங்கள் முன் வந்துள்ளேன். உழைப்பே உயர்வு என்ற பழமொழி அனைவரும் அறிந்ததே. அதற்கு எடுத்துக்காட்டாக ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா, அப்துல் கலாம் போன்றவர்கள் தங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். அவர்களை பின்பற்றி எங்கள் குடும்பத்தில் பிறந்த என் தம்பி பாபு அவர்கள் உழைப்பில் உயர்ந்ததை என் கண்முன்னே கண்டு வியந்து நிற்கிறேன். பாபு, நீங்கள் என் சகோதரன் மட்டுமல்ல, குடும்பத்தில் அனைவருக்கும் நண்பர், வழிகாட்டுபவர், கருணையுடன் உதவி செய்பவர். Lots of thanks to our lovable brother on behalf of everyone in our family. எங்கள் குடும்பத்தில் தாத்தா, அப்பா ஆகியோர் அரசாங்க வேலையில் இருந்தார்கள். என் தந்தை ஆர் ஞானப்பிரகாசம் தம்பி பாபுவிற்கு அவரின் விருப்பப்படி தொழில்நுட்ப கல்வி பயிற்சி தந்தார்கள். திருச்சி பெல் கம்பெனியில் அப்ரெண்டிக்ஸ் வேலை முடித்து அடுத்த கட்டத்திற்காக நிரந்தர வேலைக்காக காத்திருந்த சமயம் தம்பியின் தொழில் மீது உள்ள விருப்பம் ஆர்வத்தினால் முதலில் பாபு ஸ்டோர்ஸ் என்ற கடையில் முதல் அடியை எடுத்து வைத்தார். அதன்பின் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடவுள் பக்தி இதரின் துணை கொண்டு துணைவி பத்வாவின் தூண்டுதலின் விளைவாக ஏசியா ஃபார்ம்ஸ் என்ற சிறிய நிறுவனத்தை துவங்கினார். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. தன்னுடைய சொந்த உழைப்பினால் இந்த பிரம்மாண்டமான பல கிளைகளை கொண்ட ஏசியா ஃபார்ம்ஸ் 25 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த நன்னாளில் நாங்களும் இணைந்து மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம். We are very proud of you, my brother. உங்கள் செயல்களையும் திட்டங்களையும் எண்ணங்களையும் கடவுளிடம் விட்டு விடுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற இறை வசனத்துக்கு ஏற்ப கடவுள் பக்தி, விடாமுயற்சி, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, கடுமையான உழைப்பு இவற்றால் தான் இந்த மைல்கல்லை கடந்து உள்ளீர்கள். வாரத்தில் 6 நாட்களும் அலுவலக வேலை, சண்டே ஒரு நாள் தான் லீவு. ஆனால் அந்த நாளிலும் காலையில் தேவாலயம் சென்று கடவுளை வணங்கி காலை உணவை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க மனம் இல்லாமல் திரும்பவும் அலுவலகம் வந்து விடுவார். அவரது ஓய்வில்லா உழைப்பு இந்த முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்துள்ளது. குடும்பத்தில் மனைவியும் பிள்ளைகளையும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி வந்தார்கள். தினமும் காலை எழும்பியதும் தவறாமல் தேவாலயம் செல்வது முதல் வேலை. 2வது உடற்பயிற்சி, ஷட்டில்காக் விளையாட கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. அதன்பின் அலுவலக வேலை. இவற்றை ஒருபோதும் தவறியதில்லை. அலுவலக வேலையாக வெளியூர் சென்றாலும் அதிகாலை 4-5 மணி அளவில் திரும்பி வந்தாலும் இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை ஒரு நாளும், இந்த ரொட்டீனை அவர் ஒருபோதும் தவறியது இல்லை. குடும்பத்தில் ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் பல காரியங்களை பொறுப்புடனும் செய்வார். அம்மாவின் செல்ல பிள்ளையாக அவர் எங்கள் குடும்பத்தில் 3வது முத்தாக அவர் பிறந்துள்ளார். அனைவருக்கும் உதவிகளையும், குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் உதவியும் பல கருத்துக்களையும் அவர் எங்களுக்கு வழங்குவார். வியாபாரிகளின் முக்கிய நோக்கம் லாபம். இதை மட்டும் குறிக்கோளாக கருதாமல்
பிறர் அன்பு, கருணை, சேவை என்பதும் வாழ்க்கையில் ஒரு பங்கு என்பதை அனைவருக்கும் தன் செயலால் வழிகாட்டியவர். தொழிலாளர்களை அன்பகம், ஆதரவற்றோர் இல்லம் என்று தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வித்து தொழிலாளர்களுக்கும் அவர்களது வேலை ஆட்களுக்கும் ஒரு தூண்டுதலாக இருப்பார். He is an inspiration to workers and others. அலுவலக தொழிலாளர்களை உழைப்பிற்கு வழிவிட்டு உழைப்பிற்கு மட்டும் ஊதியம் கொடுக்காமல் வெகுமதி வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவார். இதை நாம் அனைவரும் கண்கூடாக கண்டோம். தொழிலாளர்களிடம் உழைப்பை மட்டும் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய எல்லா திறன்களையும் வெளிக்கொண்டுவதற்காக பல உற்சாக விளையாட்டுகளையும் அவர்களுக்கு பங்களித்து அவர்களை எல்லா ஃபங்க்ஷன்களையும் அவர்களுக்கு வழிநடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுவார். 10 வருடங்களுக்கு பிறகு உலக நடப்பு எவ்வாறு இருக்கும் என்று ஆராய்ந்து அதற்கு ஏற்ப முன்னேற்ற பாதையில் செல்லும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். தொழில் வலுவான கட்டமைப்பிற்காக பல வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அதை முன்னேற்றம் அடைவதற்காக பல எக்ஸ்போ மீட்டிங்ஸ் அனைத்திலையும் கலந்து கொண்டு அவற்றை செயல்படுத்துவதில் நிகரில்லை. கொரோனா காலத்தில் அவர் செய்த உதவிகளை மறக்க முடிவதில்லை. கொரோனா சமயத்தில் அனைவரும் தொழில் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டிருக்க சமயத்தில் அவருடைய தயாரிப்புகளை பல இடங்களில் எங்களுக்கும் கூட அவர் பொருட்களை அனுப்பி அதன் மூலம் வியாபாரத்தை வளர்த்து ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வழித்துணையாகவும் உறுதியாகவும் உதவியாகவும் இருக்கிறார். He is the role model for everyone. இந்த நன்னாளில் 25 ஆண்டுகள் கடந்து இந்த கொண்டாட்டத்தை அவர் இங்கே சிறப்பாக நடத்தி வருவதை கண்கூடாக கண்டு நாங்கள் பெருமையுடன் நாங்கள் கடவுளை வேண்டி மேலும் அடுத்த 50 ஆண்டுகள் நிறைவு விழாவையும் கொண்டாடுவதற்கு கடவுள் அவருக்கு வேண்டிய சகல வரப்பிரசாதங்களையும் சகல நன்மைகளையும் வழங்குவதற்கு நாங்கள் இறைவனிடம் வேண்டி இந்த அளவற்ற மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுவதற்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஆணின் வெற்றியிலும் ஒரு பெண் உண்டு என்பதை நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அது நம் மனமாற கண்கூடாக பார்க்கிறேன். அவருடைய துணைவி பத்மாவை நான் மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி பத்மா அவங்க என் தம்பி ஒய்ஃபு தான். ஆனால் எனக்கு தங்கச்சி மாதிரி. அண்ணி வரீங்களா, நல்லா இருக்கீங்களா அண்ணி அப்படின்னு கூப்பிட்டா எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஓடி நாங்கள் இப்போ பிஸி, இன்றைக்கி நாங்களும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பிஸி இருந்தாலும் அண்ணி வாங்க அண்ணி அப்படின்னு ஒரு வார்த்தை பத்மா சொன்னால் என்ன வேலை இருந்தாலும் நாங்கள் விட்டுட்டு வர்ற அளவுக்கு அன்பையும் எங்கள் ஒவ்வொரு மேலேயும் பொழிந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த மருமகள். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மகள் போல் அதனால் அவங்கள கௌரவப்படுத்துவதற்காக இந்த பொன்னாடையை பொறுத்து அவர்களை பெருமைப்படுத்துகிறேன். தம்பி பாபு எல்லாருக்கும் கேடையும் கொடுத்து சிறப்பித்தார். அவளுக்கும் அவங்க மனைவியாருக்கும் குடும்பத்தின் சார்பாக கேடையை கொடுப்பதற்கு நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். அனைவருக்கும் மனதிற்கினிய மாலை வணக்கம்.
சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10க்கு 10 உங்களுக்கு தெரியும் 100 சதுர அடியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் நிறுவனம் இன்று பல்லாயிரக்கணக்கான சதுர அடியில் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உங்களை போன்ற வியாபாரிகளின் அமோக ஆதரவு. இதனால்தான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். உங்கள் முதலாளி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? பதில் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்கள், எவ்வளோ பிடிக்கும் உங்கள் முதலாளியை? அதுக்கு ஒரு அளவு வச்சுருப்போம் இல்லை, இந்த அளவு பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும், ஏதா ஒன்று தெரியாது. என்ன முதலாளின்னு சொல்லுவோம்? ஒரு தங்க முதலாளின்னு சொல்லுவோம். சொல்ல மாட்டோமா? அதாவது தங்கத்தை தோண்டி எடுக்கும்போது கல், மண், புல், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து தான் கிடைக்கும். கொஞ்சம் சல்லடை போடும்போது கொஞ்சம் தங்கும், அது தங்கம். இதே மாதிரி தான் அவருடைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்தது, எல்லாமே காணாமல் போச்சு. கொஞ்சம் தங்கி இருக்கிறது உங்கள் மனசில், அதனால் இங்கு தங்கமாக இருக்கிறார். தேங்க்யூ. அடுத்து சாயந்தரம் ஒரு பட்டிமன்றம் பார்த்தோம். அதில் ஆலமரம் தலை வேர்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவர் ஆள் என்றால் அச்சாணி திரு பத்மா பாபு அவர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் ஊழலும் உறக்கத்திலும் இன்னொரு கவிஞர் சொல்லுவான், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அதை அறிந்து கொடுப்போல் பத்மா அவர்கள். ஆகவே பத்மா அவர்களும் ஆலம் விழுது போன்ற நீங்களும் அரசமரம் போல் ஆல்மரம் போல் திரு பாபுவும் இருக்கும்போது இன்னொரு சகாப்தம் அல்ல 100 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த நிறுவனம் நிலைத்தோங்கி வாழ்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நம்ம ஃபங்க்ஷன் சொன்ன உடனே அவங்க உடனடியாக எந்த விதமான மறுப்புன்னு சொல்லாமல் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருந்தாலும் இந்த மாதிரி 25வது ஆண்டு விழா நம்முடைய கஸ்டமர்ஸ்க்கு, நம்முடைய ஸ்டாஃபுங்களுடைய ஃபேமிலிக்குன்னு சொன்னாலும் இந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் நீங்கள் செய்கிற நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி உரிமையாக என்னுடைய அத்தானும் என்னுடைய அக்காவும் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம நிறுவனத்தின் சார்பாக உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த பொன்னாடியை போட்டுக்கிறேன். இறுதியாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நேற்று மதியம் இரவு என தொடர்ந்து விட்டு மழை பெய்து கொண்டே இருந்தது. இன்றைக்கி நினச்சோம் எப்படி இந்த செலிப்ரேஷனை நம்ம பண்ண போகிறோம், மழை பெய்து கொண்டே இருக்கிறதே என்று. ஆனால் நானும் எனது கணவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கூறிய ஒரே வார்த்தை, எல்லாம் அந்த கடவுள் பார்த்துக்குவார். இன்று மழை பெய்யவில்லை, இந்த செலிப்ரேஷன் நன்றாக நடந்தது. கடவுளுக்கு நன்றி. ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன். ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் 25 ஆண்டு கால நிகழ்வுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் தொழில் அதிபர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அல்ல, எனது குடும்ப உறவுகள் நீங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் முன்னாள் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். நேர்மை, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை,
தைரியம், நற்பண்புகள், முன்மாதிரியான சேவை, அசைக்க முடியாத நம்பிக்கை, இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சாதனைகளையும் நிறுவனத்தின் முழு நம்பிக்கையையும் பெற்றவர் உங்களில் ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? திருப்பி வாசிக்கணுமா? ஓகே, சரி, கடைசியில் பார்த்துக்கோங்க. 2012 ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிக்கு வந்தவர். தொடர்ந்து பணியின் மேல் உள்ள ஆர்வத்தால் டிசைனிங் கற்றுக்கொண்டார். பின் அந்த துறை முழுவதும் தன் திறமையை வெளிப்படுத்தினார். 2017 அக்கவுண்ட் செக்ஷனில் பேமெண்ட் கலெக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் என அதையும் திறம்பட கையாண்டார். 2018-19 அவருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கொடுக்கப்பட்டது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்ட போதும் நிர்வாகத்திறனுக்கு முழு உறுதுணையாக இருந்தார். 2020 மேனேஜர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நிறுவனம் வளர வளர தனது திறமையால் அனைத்து பொறுப்புகளிலும் ஈடுபாட்டை அதிகரித்து நிறுவனருக்கு அடுத்த ஜெனரல் மேனேஜர் என்ற பதவி அளிக்கப்பட்டது. 2024 ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்ற முயற்சிகள் நடந்தபோது 3 நிர்வாக இயக்குநர்கள் தேவைப்பட்டார்கள். நிறுவனத்தின் வளர்ச்சியை மையமாக கொண்டு பணியாளர்களை அரவணைத்து செல்லும் நம்பிக்கை, நேர்மை, பொறுப்புமிக்க ஒருவரை நியமிக்க நம் நிறுவனம் முடிவெடுத்து திருமதி மெக்சிடா ஓர் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். உங்களது பலத்த கரகோஷத்துக்கிடையே ஏசியா ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அவரை மேடைக்கு அழைக்கிறது. நம்மிடையே வீற்றிருப்பவர் பண்பும் பண்பாட்டும் பணிவும் நிறைந்த தொழில் முனைவர் திரு டி. சுந்தர் கணேஷ் அவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி. பச்சையப்பா சில்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர், பேரறிஞர் அண்ணா ஹேண்ட்லூம் சில்க் பார்க் லிமிடெட் நிறுவனத்தின் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், மேலும் காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி லயன்ஸ் கிளப் ஸ்தாபக உறுப்பினர் என்ற பெருமையை சேர்ந்தவர். 1926ஆம் ஆண்டு அவர்களின் தாத்தா மாண்புமிகு MVM பச்சையப்பா முதலியார் அவர்கள் ஆரம்பித்த பச்சையப்பா சில்க்ஸ் இன்று 4வது தலைமுறையாக சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய நகரங்களில் தன்னுடைய அருமையான வணிக வளையத்தை விரித்து நம்பிக்கையை நெய்யும் நூலாக திகழ்கிறது.
வாழ்விலும் வெற்றியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் ஒரு மகள் 2 மகன்கள் என அழகான குடும்பம் கொண்டார். சமூக பணிகளின் முன்மாதிரி. தொழிலில் மட்டுமல்ல, செய்வனதானே சிறப்பாக செய் என்ற தமிழன் மனப்பாங்கை வாழ்வாக கொண்டவர். காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் கோவிலின் நந்தவனத்தை அழகாக பராமரித்து வருவது அவரின் பக்தியையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. வாலாபாத் மாசிலாமணி அரசு உதவி பள்ளியில் 20 லட்சம் மதிப்பில் கழிப்பறை தொகுதி கட்டித்தந்து கல்விக்கும் குழந்தைகளின் சுகாதாரத்திற்கும் ஆசீர்வாதம் பதித்துள்ளார். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் 25 லட்சம் மதிப்பில் வழங்கியது அவரது மனித நேயம் உயரம். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு 17 லட்சம் மதிப்பில் ஆம்புலன்ஸ் நன்கொடையாக வழங்கியுள்ளார். அத்துடன் SDBI அமைப்புக்கு ஆம்புலன்ஸ் வழங்கி அரசியல் வேறுபாடுகள் அப்பால் மனித சேவை முதன்மை என்பதை நிரூபித்தவர். நமது ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்திற்கு 25 ஆண்டுகளாக ஆதரவு தந்து கொண்டிருப்பவர். நமது ஃபவுண்டரும் எனது தந்தையுமான திரு ஏசியா ஃபார்ம்ஸ் பாபு அவர்களுக்கு சிறந்த நண்பராக அவரது குடும்ப உறுப்பினரில் ஒருவராக பாவித்து வருபவர். இவரது வாழ்க்கை ஒரு பாடம். வணிகத்தில் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தில் மனித நேயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரே நேரத்தில் கற்றுத்தரும் சிறந்த முன்னுதாரணம். இத்தகைய கண்ணியத்திற்குரிய திரு டி சுந்தர் கணேஷ் அவர்களை அன்பும் மரியாதையும் கனிந்த மனத்துடன் வரவேற்று சிறப்பு செய்கின்றோம். களுக்கு லெகசி ஹானரிங் அவார்டு வழங்க மிஸ்டர் சுந்தர் கணேஷ் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் ஸ்ட்ரீட் ஹச்ஆர் அவர்களை அழைக்கிறேன். சரண்யா மேம். சிறப்பு விருந்தினர் உரை மற்றும் வாழ்த்துரை வழங்க பச்சைபாஸ் சேர்மன் மிஸ்டர் சுந்தர் கணேஷ் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கே மேடையில் உள்ள அனைவருக்கும் மற்றும் ஏசியா ஃபார்ம்ஸ் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், குடும்பம்ன்றது உங்களோட சேர்த்து தான் சொல்கிறேன். எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற பணியாளர்கள்லாம் நம்ம குடும்பம் தான். அதனால் நம்ம குடும்பம், நாங்களும் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் எங்களுடைய நம்மளுடைய வாடிக்கையாளர்களையும் நாங்கள் குடும்பம்னு சொல்கிறோம், பணியாளர்களையும் குடும்பம்னு சொல்கிறோம். அதனால் எல்லாமே நம்ம எல்லா கையும் சேர்த்து கை தட்டினா தான் ஓசை வரும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல்
அதை சக்ஸஸாக பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு அவர் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பாபு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும்னா 1993 நாங்கள் வந்து அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பில் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவர் எங்களை தேடி வரலை, நாங்கள் அவரை தேடி வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அவர் சாத்தூரில் லக்ஷ்மி பிரஸில் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். நாங்கள் வந்து அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து நம்ம எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி கூட இருந்து அது மாதிரி வந்து எல்லாமே நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாட் மெட்ரிக் பிரிண்ட்டில் தான் வந்து நம்ம இப்போ தான் வந்து நம்ம தெர்மல் வந்துச்சு, ரொம்ப வேகமாக அடிக்கிறோம். அப்போ டாட் மெட்ரிக்கில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக அடிக்கும்ன்ட்டு. அப்போ வந்து நம்ம ப்ரீ பிரிண்டட் வந்து ஃபார்ம்ஸை வச்சு அதை போட வச்சு அப்பத்துலேருந்து எங்களுக்கு பழக்கம். இன்னொன்று வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி, அவரே வந்து லைனுக்கு வந்து வந்துடுவார். அவர் வேலை செய்யும்போதும் சரி, அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக ஆரம்பித்த ஏஷியா ஃபார்ம்ஸ் இருக்கும்போது, அதாவது இப்போ ஒரு 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 ஆளுடைய வளர்ச்சி எப்படி தெரியும்னா, இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்றதுக்கும் நம்மளுடைய நிறுவனத்துக்கும் எந்த வித வேறுபாடுமே இல்லை அவர்கிட்ட. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த நிறுவனம்னா நான் ஒரு மாதிரி வேலை செய்வேன், நான் இன்னொரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னா ஒரு மாதிரி வேலை செய்வாங்க. எல்லாம் பொதுவாக அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவர் அப்போ வந்து லக்ஷ்மி பிரஸ் ஏஷியா யூரோ ஃபார்ம்ஸ்லேருந்து இருக்கும்போது எப்படி ஒர்க் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவருடைய நிறுவனத்துலேயும் ஒர்க் பண்ணுறாரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வேலை செய்கிறீங்க இல்லையா, உங்கள் குடும்பத்தில் இது இப்போ உங்களுடைய குடும்பம் ஆயிடுச்சு, உங்களுடைய நிறுவனம் ஆயிடுச்சு. அவர் அந்த மாதிரி அவருடைய நிறுவனத்தை என்னுடைய நிறுவனம் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. இன்னொன்று, எப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு கூப்பிட்டா சார் கொஞ்சம் டவுட் இருக்குது, அப்போல்லாம் இப்போ தான் நாங்கள் வந்து நாங்களும் பிஸி ஆகிட்டோம், அவரும் பிஸி ஆகிட்டார். இப்போ நாங்கள் வர்றதில்லை, அவரும் வர்றதில்லை, நாங்களும் வர்றதில்லை. எல்லாமே வந்து மெயில்லையும் வாட்ஸ்அப்லேயும் போது இப்போ என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் எங்களுடைய பணியாளர்கள் பார்த்துறாங்க. அது மாதிரி அவருடைய பணியாளரும் வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. எல்லாமே கடைசி வரைக்கும் நம்மளே பார்த்துக்கிறோன்னு சொன்னோம்னா நம்ம நிறுவனம் வந்து வளர்ச்சி அடையாது. அந்த டெக்னிக் வந்து பாபு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் இந்த வந்து 25 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு. இந்த நிறுவனம் வந்து மேலும் மேலும் நிச்சயமாக வளரும். அதுக்கு உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். இது அவருடைய நிறுவனம் இல்லை, உங்களுடைய நிறுவனம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் ஆனந்த் சார் சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் வந்து பார்த்துருவே முடியாத நிறுவனத்தில் இருந்து பணி விலகின போனவங்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி எல்லோரும் இவங்க வந்து விட்டு எல்லாருமே உங்கள்கிட்ட இருந்து இப்போ வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி செஞ்சேன் அப்படின்னாரு. உங்கள்கிட்டேருந்து இதை இப்போ நாங்கள் கற்றுக்கணும். இல்லை, எப்பவுமே வாழ்க்கை என்பது ஒருத்தர் கற்றுக்கொள்வது தான். அதனால் வந்து எந்த வந்து ஒரு விஷயமானாலும் ஒருவரிடமிருந்து மற்றவர் கற்றுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்களே, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு. அந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி, தெரியாதது நல்லா இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு முறை தினமும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். அது மாதிரி வந்து பாபுவை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஆகணும். இன்னொன்று, நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த கேஸ் புக்குக்கு நம்ம தான் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா மட்டும் இல்லை, இந்த ஏஷியா ஃபார்ம்ஸ் வந்து ஏஷியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனம் வளரணும் அப்படின்ற வாழ்த்து கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர் கணேசர். அடுத்ததாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்யும் தருணம் இது.
எல்லாரும் கிளாப் பண்ணலாமே. கணேஷ் பேக்கரி ரவிமாணிக்கம் குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றி. நன்றியுரை. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்யும் தருணம் இது. இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் சுந்தர் கணேசர் பச்சைப்பாஸ் பிரைவேட் லிமிடெட் சேர்மன் அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய நிறுவனத்திற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய பழைய பணியாளர்கள் அனைவரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஏஷியா ஃபார்ம்ஸ் ஃபேமிலியிலிருந்து வந்துள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஒளியும் அமைத்து பந்தல் மற்றும் நல்ல மேடை அமைத்து கொடுத்த பொன் இசைக்கு குமார் அவர்களின் டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். டிசைனிங் டீமில் நன்றாக செயல்பட்டு பேனர் மற்றும் டிசைனிங் ஒர்க் அனைத்தையும் கவனித்து கொண்ட எங்களுடைய டிசைனிங் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபோட்டோகிராஃபருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்விடேஷன் மற்றும் ரிசப்ஷன் ஒர்க்கை கவனித்து கொண்ட ஹெச்ஆர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் நமக்கு நல்லதொரு உணவை தயாரித்து வைத்திருக்கிற லக்ஷ்மி கேட்ரிங்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஏஐ வீடியோ, ஃபோட்டோகிராஃபர்ஸ், கல்ச்சரல்ஸ் போன்றவற்றை கொடுத்த எங்களுடைய ஏஷியா ஃபார்ம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நல்லதொரு ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் செய்த கேண்டி டீம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தேசிய கீதம். அனைவரும் அடுத்து நடைபெற இருக்கிற ஆர்கெஸ்ட்ராவை ரசித்தபடியே உணவு உண்டு மகிழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
25th சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காக எங்கள் எம்டி சாருக்கு எங்களோட ஒரு சின்ன கிஃப்ட். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யாரோட சில்வர் பிரேஸ்லெட் எங்களோட கையில் இருக்குது, யாராவது மிஸ் பண்ணியிருந்தா வந்து வாங்கிக்கோங்க. Check this. Check this. Check this. உணவு அருந்திவிட்டு அப்படியே வந்து கச்சேரியை அந்த சேரில் உட்காந்து ரசித்து பாருங்கள்.